இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியில் எடுத்துருக்குறேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் ரெண்டையும் போட்டு வச்சுருக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சிங்கனாக்கா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணி இதில் நம்ம மசாலாவோடு சேர்த்துக்கிட்டாவே நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடச்சிரும். போதுமான அளவு இருக்கும். மிக்ஸி ஜாரை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போ கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குவோம். அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எங்கள் பொண்ணு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் காரம் போட்டு வறுவல் மாதிரி தான் பண்ணி வைக்கணும். அதுக்காக முட்டைக்கோஸை நான் இப்படி செய்து கொடுக்குறது. கொஞ்சம் சோள மாவும் சேர்த்துக்குவோம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் சாமான்கள்லாம் சேர்த்துருக்குறேன். ஒன்றத்தில் முட்டைக்கோஸு, ஒன்றத்தில் காலிஃப்ளவர் போட்டு இந்த இஞ்சி பூண்டு கழுவுன மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியோ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னாலே தேவையான மசாலா வாசனை நமக்கு கிடச்சிரும். இந்த மசாலாலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒன்றத்தில் காணும், ஒன்றத்தில் காலிஃப்ளவரும், இன்னொன்றத்தில் முட்டைக்கோசும் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சிருவோம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் பொரிக்கணும். பசங்க சில வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நாம் எதையாவது செய்து கொடுத்து தான் ஆகணும். அதனால் எங்கள் பொண்ணுக்கு நான் முட்டைக்கோசு இப்படி செய்து கொடுத்துருவேன். சவுசவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதிகம் அடை, சுரைக்காய் போட்டு அடை செய்கிறோம் இல்லையா, அதுபோல் அடை செய்து கொடுத்துருவேன் அடிக்கடி. ஆனால் சேர்த்துக்கிறது நமக்கு நல்லது தாங்கிறப்போ ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே, சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, அதுக்காக நம்ம எப்படியாவது உடம்புல சேர்த்துருவோம் அப்படிங்கிறதுக்கு வெரைட்டியாக செய்து கொடுப்போம். சேர்த்துடுறது. இப்போ இதில் சேர்த்துக்குவோம். காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து நம்ம போடுவோம் எண்ணெயில். காலிஃப்ளவர் பிசைஞ்சு வச்சாச்சு. ரெண்டும் ஒரே மசாலா தாங்கிறதுனால நம்ம யோசிக்க வேண்டாம். கையால் மரத்துக்கு அதே மசாலாவை கட்டி வச்சுக்குவோம். முட்டைக்கோசை கொள்ளதையும் முட்டைக்கோசை கலந்துட்டு ரெண்டுத்தையும் 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். கலந்து வச்சாச்சு. பிடிக்கும், சாப்பிடாதவங்களாம் கூட சாப்பிடுவாங்க. நம்ம இது மாதிரி செய்து கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸுக்கும் செய்துக்கலாம், ஒரு தயிர் சாதம் வச்சோன்னா செய்துக்கலாம், ஒரு ரச சாதத்தோடு விட்டோம்னாக்கா அதுக்கும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொஞ்சம் தண்ணி அதிகம் உள்ள மசாலா பொருட்கள் போடுறப்ப கையில் ஆவி அடிக்கும். அதனால் கையை கொஞ்சம் உயர்த்திட்டு போட்டுக்கோங்க. நல்லா காய்ச்சிருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மசாலா தண்ணியாக இருந்ததுனால நல்லா சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் நல்லா வறுத்துக்குவோம். சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தீ நிறையாவே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் செவர விடுறதுக்காக கொஞ்சம் சிம்மில் வச்சு செவர விடுவோம். ஃபஸ்ட்டில் சிம்மில் வைக்க வேண்டாம். நல்லா செவந்து வந்துருச்சு. எண்ணெயை வச்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் அடிஞ்சிருச்சு, எடுத்துருவோம். கரமரம் கொத்தமல்லி வைக்கிறது வருங்க. இந்த அளவுக்கு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. இன்னொரு ஈடு இருக்கிறதையும் போட்டுருவோம். முட்டைக்கோஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது காலிஃப்ளவர் போடுவோம். ஓரளவு முளை படங்கி நல்ல மொறுன்னு வந்துடுச்சு. எண்ணெயை வச்சுட்டு எடுத்துருவோம். காலிஃப்ளவர் போடுவோம்.
காலிஃப்ளவர் கூட அப்படி தான், கொஞ்சம் கவனமாக போடுங்க. அதுக்கப்புறம் போட்டுருந்துருக்கலாம். போட்டுட்டேன், பரவாயில்ல. டீ புல்லில் இருக்குது, நல்லா தான் வெந்து வந்துடும். மறுமருந்து நல்லா தான் இருக்குது. காலிஃப்ளவர் தட்டி விட்டுக்குவோம். தண்ணி இந்த முளை படங்கிருச்சுன்னு சொல்லுவோம், அது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. எண்ணெயில் தண்ணி இருந்தால் முளமுளமுளமுளாக்குதில்ல, அதான் முளை படங்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் அதுவும் கொஞ்சம் குறைஞ்சி வந்துருக்கு, நல்லா செவந்து வந்துருக்கு கலரு. எடுத்துடலான்ட்டு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருவோம். மீதி 1-2 இருக்கிறதையும் எடுத்துருவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதும் மீதி இருக்கிறத போடுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு, மீதி இருக்கிற காலிஃப்ளவரும் போட்டுக்குவோம். வெந்தது திரும்பி இதில் வந்து விழுந்துருச்சு. சுடுதீன்னு எடுத்து பார்க்குறேன். சரி, கேரட் ஊற்றி எடுத்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கூட சூப்பராக இருக்கும். நல்லா செவந்து வந்துருச்சு, எடுத்துக்குவோம். எண்ணெய் அப்படி கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தோம்னா எண்ணெய் வடிஞ்சிடும். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருவோம். மதியம் லெமன் சாதம் செய்த கொஞ்சம் மீதி இருக்குது, அதுக்கும் அந்த காலிஃப்ளவர் முட்டைகோஸ் பக்கோடா சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிட்டு நைட்டுக்கும் கொஞ்சம் மீதி இருக்கிற சாதத்தை சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நைட்டு தொட்டுக்கையாச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். பாய்.